Hi friends, welcome our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த கூடையோட மெஷர்மென்ட் தான் பார்க்க போறோம். இந்த கூடைய வந்து ஸ்பைக்டு நாட் யூஸ் பண்ணி பின்னிருக்கேன். இந்த கூடையோட கைப்பிடியும் பாத்தீங்கன்னா லாக் கைப்பிடி தான். ஈஸியா பின்னிரோம் இல்லையா? அந்த மாதிரி கஷ்டம் இல்லாம பின்ன்ற கைப்பிடி வந்துட்டு நான் பின்னிருக்கேன். கூட வந்துட்டு ஃபர்ஸ்ட் அடிபாகம் நார்மல்ல பின்னிட்டு அதுக்கு அப்புறம் கிராஸ்ல வந்துட்டு பின்ன்ற மாதிரி தான் பின்னிருக்கேன். ரெண்டு லாஸ்ட்லயும் green அப்புறம் பகவான் ஆரஞ்சு அதுக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்கை ப்ளூ வந்து 8 வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். இப்போ அதுக்கு மேலே வந்துட்டு கீழே அடிபாகத்துல இருந்தே மேலே வந்துட்டு ஸ்பைக்டு நாட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடிபாகம் செப்பரேட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக. கைப்பிடி வந்துட்டு லாக் கைப்பிடி நல்ல ஸ்ட்ராங்கு. இதை இழுத்து பின்னுறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு நிறைய ஒயர் வந்துட்டு உள்ளே இருக்கிறனால இழுத்து நல்லா டைட்டாக வந்துட்டு பின்னணும். இப்போ இது அடிபாகம் வந்து பார்த்திங்கன்னா நான் 12 லைன் வந்துட்டு பிங்க்லேயே போட்டிருக்கேன். அடிபாகம் 12 அந்த அடிபாகம் மட்டும் செப்பரேட்டாக 12 லைன் தெரியணுன்றதுக்காக ஸ்பைக்டு நாட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு இன்ட் டிசைன் மாதிரி வரும். 24 ஒயருமே வந்துட்டு 8 அடி கட் பண்ணியிருக்கேன். 8 அடியில் ஒவ்வொரு ஒயருமே ஒவ்வொரு கலருமே 8 அடியில் வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த க்ரீனுக்கு பிளாக்கு ஆரஞ்சுக்கும் பிளாக்கு சென்டரில் இருக்கிற இந்த ஸ்கை ப்ளூக்கு மட்டும் சேம் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதனால இது வந்துட்டு ஒரு பெருக்கல் குறி மாதிரி வந்துட்டு தெரியும். கைப்பிடியோட மெஷர்மெண்ட் வந்து பார்க்கலாம். உள் ஒயர் வந்துட்டு 7 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 4.5 அடி. இன்னர் ஒயர் வந்துட்டு 4.5 அடியில் 7 ஒயரு. வெளியில் பின்னுறதுக்கு 2 ஒயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலரில் 9.5 அடியும் பிங்க் கலரில் 11.5 அடியும் அப்படியே 2 அடி வந்துட்டு அதிகமாக. இப்போ இதே மாடலில் வந்துட்டு நான் ஆல்ரெடி பின்னிருக்கேன். அதில் வந்து உள் ஒயர் வந்து 5 தான் வச்சுருப்பேன். அதனால திக்னஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதில் 7 ஒயர் வச்சனால ரொம்ப பெரிய கைப்பிடியாக வந்துட்டு இருக்குது. மார்க்கெட்டுக்கே இந்த அளவு நம்ம வந்து போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த கைப்பிடி திக்னஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் முடிச்சு போட்டு அதுக்கு மேலே ஒரு அடியில் ஒயிட் கலர் பூ மாதிரி வர்றதுக்காக இந்த பூ டிசைன் மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த சைடில் வந்துட்டு ஆல்ரெடி நான் எல்லோ கலரில் வச்சு போட்டிருந்தேன். அந்த கூடையை பார்த்துட்டு தான் இந்த கூடை வந்து கேட்டாங்கன்னா இதுக்கு வந்து பிங்க் வந்துட்டு வச்சுருக்கேன் எல்லோவுக்கு பதிலாக. அந்த கூடையோட லிங்க் வந்துட்டு நான் கொடுக்குறேன். அந்த டுட்டோரியல் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு வந்து டுட்டோரியல் வந்துட்டு நான் எடுக்கல. இந்த ஹேண்டிலுக்கு 5 ஒயரில் நான் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து 7 ஒயரில் பின்னது. இந்த கைப்பிடி வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஸ்கேலில் வந்துட்டு மெஷர்மெண்ட் வந்து பார்க்கலாம். 24 ஒயர். இது வந்து கண்ணாடி ஒயருன்றனால திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால இது 24க்கு 23 சென்டிமீட்டர் 9 இன்ச் வந்துட்டு இருக்குது. ஹைட்டில் வந்துட்டு 16 ஸ்பைக்டு நாட் போட்டிருக்கோம். 8.5 இன்ச்சு வந்துட்டு இருக்குது. அடிபாகம் வந்து பார்த்திங்கன்னா 12 லைனுக்கு 12 லைன் போட்டிருக்கோம் இல்லையா? இது வந்துட்டு 5 சென்டிமீட்டர் தான் இருக்குது. 12 சென்டிமீட்ரு 5 இன்ச்சு வந்துட்டு இருக்குது அடிபாகம். கைப்பிடி வந்துட்டு எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா இந்த மடித்து சொருகி இருக்கணும் இல்லையா? அந்த மடித்து சொருகி இருக்கிறதுலேருந்து அந்த மேலே கைப்பிடி வந்துட்டு நம்ம அளந்துக்கணும். உள் ஒயர் டேப் அடிப்போம் இல்லையா? உள் ஒயர் அப்படி மடித்து சொருகிறப்போ அதே மாதிரி இந்த மடித்ததுலேருந்து தான் நம்ம அளவு வந்து எடுத்துக்கணும். 15 தான் வந்துட்டு இந்த சின்ன கூடைக்கு அதிகபட்சமான அளவு. இதில் வந்துட்டு நான் 16 வந்து வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பெருசாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. இது சின்ன கூடை அப்படின்றனால 15 சென்டிமீட்டரே கரெக்டாக தான் இருக்கும். இந்த கூடை மடித்ததுலேருந்து இதே அளவு வந்துட்டு நீங்கள் மார்க்கெட் கூடைக்கு கூட வந்து போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு திக்னஸ் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்